குடிக்கிறவங்களுக்கு உண்மையா இருப்பாரு. சாராய குடிக்கிறவங்க ஆமா உண்மையா இருப்பாரு. குடுக்குற ஏழைங்களுக்கு அரிசியில வயித்துல அடிப்பாரு. புரியுதுங்களா? ஏழைங்க அரிசியை வந்து ரேஷன் கார்டுல கூட சரியா போட மாட்டாரு. சாராய குடிக்கிறவங்களுக்கு பணம் கொடுப்பாரு. நல்லா குடிச்சிட்டு சாவுங்கன்னுவாரு. நீங்க வந்து உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? எனக்கு 66 வயசு ஆகுது. 66 வயசு இருக்கும். ஓகேங்களா? நீங்க விஜய் அண்ணனுக்கு ஓட்டு போடுறீங்களா? என்ன காரணம் நினைக்கிறீங்க? இப்ப மறுபடியும் அந்த ஆட்சி நல்ல ஆட்சியா நடக்கணும்னுட்டு. யாருமே சரியில்லைன்னு இந்த மக்கள் தொகையா பேசும்போது மாற்றத்தை எதிர்பார்க்கறேன். வேற மாற்றங்கள் வேணும்னு எதிர்பார்க்கறீங்க. ஓகேவா? இப்ப 1000 ரூபாய் மகளிர் வாங்குறீங்களா? வாங்குறீங்களா? அந்த 1000 ரூபாய் எந்த அளவுக்கு உதவியா இருக்கு உங்களுக்கு? 1000 ரூபாய் மகளிர்ல வாங்கல, பென்ஷன் காசு வாங்குறாங்க. பென்ஷன் காசு எந்த அளவுக்கு உதவியா இருக்காது? எனக்கு உதவியா இருக்குங்க. நான் ஒரு 100 ரூபாய்க்கு ஏதோ வாங்கி சாப்பிட்டா என் பேர பிள்ளைங்களுக்கு ஒரு 100 ரூபாய். பஸ் வசதி ஃப்ரீயா குடுக்குறாங்க இல்லையா? பஸ்ல இப்ப ஃப்ரீயா தான் போறேன். குடுக்குறாங்க. இல்ல அதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா விஜய் அண்ணனுக்கு ஓட்டு போட நினைக்கிறீங்க என்ன காரணம்? இல்ல இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் விஜய் அண்ணனுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்களா? என்ன காரணம்? விஜய் அண்ணா வந்தாலும் இதை விட நல்லா செய்வாரு. இதை விட நல்லா செய்வார். என்னென்னலாம் செய்யணும் உங்களுக்கு? இதெல்லாம் இது என்னெல்லாம் அவரு நடத்துறாங்களோ ஜெயலலிதா அதை விட டபுளா செய்வார். ஜெயலலிதா என்னெல்லாம் பண்ணாங்களோ அதை விட டபுளா செய்வார். சரி ஓகே. என்னென்ன செய்வார் நீங்க எதிர்பார்க்கறீங்க வேணும்னு நினைக்கிறீங்க? பிள்ளைங்களுக்கு பாட படிப்பு புத்தகம் அதுங்களுக்கு எல்லாம் எப்படி லேப்டாப் சைக்கிள் எல்லாம் கொடுத்தாங்களோ அதே மாதிரி விஜய் அண்ணாவும் கொடுப்பாரு. திமுக ஆட்சி பத்தி உங்க கருத்து என்னமா? திமுக ஆட்சி பற்றி உங்க கருத்து என்ன? திமுக ஆட்சி எங்கங்க கொடுத்தாங்க? ஒரு 2000 ரூபாய் பொங்கல் பரிசு கொடுத்தாங்களா? ஒரு பொங்கல் பரிசு கொடுத்தாங்களா? சொல்லுங்க. இத நீங்க கண்டிப்பா விளம்பரம் பண்ணி ஆகணும். கண்டிப்பா 2000 ரூபாய் அரிசியும் வெள்ளமும் எங்களால வாங்க முடியாதா? வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 2000 ரூபாய் கொடுப்பாங்க. அந்த 2000 ரூபாய் நீ குடுக்கல. எடப்பாடி ஆட்சியில ஒரு 5000 ரூபாய் சேர்த்து கொடுங்கன்னு சொன்னாரு. ஆமா இவரு ஆட்சியில அந்த 5000 இவரு கொடுக்க வேணாங்க, 2000 கொடுக்க சொல்லு. ஏன் இது அவர் ஆட்சிக்கு எதிர்க்கட்சியா இருக்கும்போது ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பேச்சு பேசுறாரு. அத பத்தி நினைக்கிறீங்க? அவரு ஆரம்பத்துல இருந்து மாத்தி பேசுறவங்க தான். அவங்க வம்சமே மாத்தி பேசுறவங்க தான். என்ன கொண்டு அரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, மாத்தி பேசுறவங்க தான். நான் வந்து எம்ஜிஆர் வந்து சாராய குடிக்கிறவங்களுக்கு உண்மையா இருப்பாரு. சாராய குடிக்கிறவங்க ஆமா உண்மையா இருப்பாரு. குடுக்குற ஏழைங்களுக்கு அரிசியில வயித்துல அடிப்பாரு. புரியுதுங்களா? ஏழைங்க அரிசியை வந்து ரேஷன் கார்டுல கூட சரியா போட மாட்டாரு. சாராய குடிக்கிறவங்களுக்கு பணம் கொடுப்பாரு. நல்லா குடிச்சிட்டு சாவுங்கன்னுவாரு. புரியுதுங்களா? எம்ஜிஆர் வந்து 77ல வெளியே வந்தாரு. இல்ல அவர்தான் ஒரு வீடியோ ஒன்னு போட்டிருந்தாரு. பாத்தீங்கன்னா யாரும் குடிக்காதீங்க, குடிச்சீனா கெட்டு போயிடுவீங்க. அது சொல்லி குடிங்கன்ற அர்த்தம். குடிக்காதீங்கன்னு சொல்ற வாய் வந்து குடிக்காதன்னு சொல்றது வந்து குடிங்கன்னு சொல்ற அர்த்தங்க அது. நீங்க குடிக்காதீங்க உங்க வயிறு கெட்டு போயிடும், நிறைய குடிங்க செத்து போங்கன்னு வரும். நிறைய குடிங்க செத்து போயிடுங்க. என்ன புடிச்சு அரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, தூக்கு போட்டாலும் பரவாயில்ல. அதனால நான் பயப்படல. அதுதான் சொல்றேன், நல்ல ஆட்சி வரணும். விஜய் வந்து ஜெயலலிதா என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதெல்லாம் டபுளா செய்வாரு. அதனால டிவிக்கே 2 யானைக்கு நன்றி வணக்கம். 10 வருஷமா ஆட்சியில இருக்கிறது எங்க வீட்டுக்காரர் எல்லாமே அதுலதான் இருந்தாரு.